இன்றைக்கி கோவிலில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் கோயிலில் பௌர்ணமி பூஜை. ஸோ அதுக்கு தான் செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லா பௌர்ணமி அப்போவும் இங்கே ஊஞ்சல் சேவை நடக்கும். ஸோ குழந்தை இல்லாதவங்களாம் இந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டால் அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குமா. எல்லா பௌர்ணமியும் இங்கே ஊஞ்சல் ஆட்டுவாங்க. நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த லெமன் வாங்கி நம்ம சாமியோட மடியில் வைப்பாங்க. ஸோ அதை பூஜை பண்ணி திருப்பி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வச்சோன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் இங்கே நிறைய பேர் வருவாங்க. பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரசாதம் தான் கொடுப்பாங்க. நம்ம போகிறதே பிரசாதத்துக்காக தான். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. 5ஆம் வாரம் 10ஆம் வாரம் இங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூஜை நடக்கும். அதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். என் சம்பவத்துக்கு வாங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா ஃபோனை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சாமி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டக்குன்னு பூசாரிக்கு சாமி நான் பயந்தே போயிட்டேன். எங்கள் அம்மா அங்கேருந்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே ஃபோனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நான் பாட்டு பேக் ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்பேன். நீங்கள் கோவிலுக்கு போனால் உசாராங்க.